சிரங்களில் சிறந்த சிரங்கள், இறைவன் முன் பணியும் சிரங்கள். கரங்களில் சிறந்த கரங்கள், இறைவனை வணங்கும் கரங்கள். பாணிகளில் சிறந்த பாணி, ஸ்ரீ சக்கரபாணி பெருமாளை வணங்கும் பாணி. தரிசனங்களில் சிறந்த தரிசனம், சுதர்சன மூர்த்தியின் தரிசனம் என்றெல்லாம் சொல்லத் தோன்றுகிறது. கும்பகோணத்திலே இருக்கும் ஸ்ரீ சக்கரபாணி சுவாமி திருக்கோவிலை பற்றி நினைக்கும் பொழுது, திருக்கோவில்கள் என்னும் இந்த புண்ணிய தொடரின் வாயிலாக கும்பகோணம் என்னும் புனித நகரிலே இருக்கும் ஸ்ரீ சக்கரபாணி சுவாமி திருக்கோவிலை பற்றி இன்றைய தினம் இயன்ற அளவிலே அறிந்து கொள்வோம் வாருங்கள். 4 கால் மண்டபம் ஒன்றினை காண்கிறோம். கோவில் கோபுரத்திற்கு எதிரே உள்ள மண்டபம் இது. இந்த 4 கால் மண்டபத்தை கடந்து கோவிலுக்கு செல்லுகிறோம். ஸ்ரீராமஜயம் என்று சொல்லி சக்கரபாணி சுவாமி திருக்கோவில் கோபுரத்தை கண்டு கைகூப்பி வணங்கி அதனை கடந்து திருக்கோவிலுக்குள் நுழைகிறோம். உள்ளே நுழைந்துவிட்ட நாம் வட்ட வடிவிலே திகழ்கின்ற மண்டபத்தை காண்கிறோம். இந்த மண்டபத்தின் மேற்கூரை வட்டக்கூம்பு வடிவத்தில் உள்ளது. இந்த வட்ட மண்டபத்தின் வெளிப்புறத்தில் உள்ள ஓவியங்களை காண்கிறோம். இந்த மண்டபத்தின் உட்புறமாக, அதாவது வட்டக்கூம்பு வடிவ கூரையின் உட்புறம் ஓவியங்கள் உள்ளன. இந்த ஓவியங்கள் காட்டுகின்ற மூர்த்திகளை பற்றி உரியோரை கேட்டு அறிந்து கொள்ளலாம். 8 கால் மண்டபமான இந்த வட்ட மண்டபமும் கவனத்தை கவரக்கூடிய ஒன்றாகும். இந்த திருக்கோவிலுக்கு உள்ளே அமிர்த புஷ்கரணி என்கின்ற திருக்குளம் உள்ளது. 4 கால் மண்டபம் ஒன்று உள்ளது. வட்ட மண்டபத்தினை கடந்து பலிபீடம் உள்ளது. பலிபீடத்தை கடந்து கொடிமரம் உள்ளது. முன் மண்டபத்தின் மேற்புறம் நாகக்குடையின் கீழே தனது தேவியருள் இருவருடன் அமர்ந்திருக்கும் திருமாலின் சுதை சிற்பம் உள்ளது. ஒரு மூலையில் கருடப் பெருமானும் இன்னொரு மூலையில் அனுமனும் காட்சி தருகிறார்கள். முன் மண்டபத்தில் உள்ள சந்நிதிகளில் ஸ்ரீ வேதாந்த தேசிகர் சந்நிதியும் ஒன்றாகும். முன் மண்டபத்தையும் சிறிய கோபுரத்துடன் கூடிய வாயிலையும் கடந்து படிகளில் ஏறினால் பல இடங்களிலும் கிடைக்காத அற்புத காட்சிகள் கிடைக்கின்றன. துவாரபாலகர்களுக்கு இடையிலே சக்கரம், திருமண், சங்கு ஆகிய வடிவங்களை காண்கிறோம். இந்த துவாரபாலகர்கள் இருவருமே அழகுடனும் கம்பீரத்துடனும் காட்சி தருகின்றனர். சக்கரம், திருமண், சங்கு ஆகியவைகளின் வடிவங்களும் அருள் அழகுடன் திகழ்கின்றன. இந்த திருக்கோவிலில் கண்ணாடி அறையும் உள்ளது. தஞ்சையை ஆண்ட சரபோஜி மன்னரின் மகளுக்கு நோய் உண்டானது. அவர் இக்கோயிலுக்கு வந்து ஸ்ரீ சக்கரபாணி பெருமாளை வணங்கினார். அவருடைய மகளை பீடித்த நோய் நீங்கியது. தனது மகளின் நோயை இக்கோவிலின் பெருமான் நீக்கிய காரணத்தால் அவரை தானும் தனது மகளும் தினந்தோறும் வணங்கும் விதமாக தனக்கும் தன் மகளுக்கும் சிலைகளை நிறுவினார் சரபோஜி மன்னர். பெருமானை வணங்கும் கருடரை நாம் வணங்குகின்றோம். தூண்களில் உள்ள நுண்ணிய சிற்பங்களும் கவனத்தை கவர்கின்றன. அடுத்த நுழைவாயிலை காண்கையிலும் அற்புதமான காட்சிகள் கிடைக்கின்றன. ஒருபுறம் சக்கரத்தின் திருவடிவை காண்கிறோம், இன்னொரு புறம் சங்கின் திருவடிவை காண்கிறோம். சங்கின் திருவடிவை உற்று நோக்கினால் அதில் ஓங்காரத்தின் வடிவம் இருப்பதை நன்றாக உணரலாம். இவ்வாலயத்திலும் கூட உத்தராயண மற்றும் தட்சிணாயன வாயில்கள் உள்ளன என்பதும் சிறப்பம்சங்களில் ஒன்றாகும். ஹரே ராம 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 ஹரே ஹரே, ஹரே கிருஷ்ண 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 ஹரே ஹரே என்னும் மகா மந்திரத்தை பல முறைகள் சொல்லி இந்த திருக்கோவிலின் மூலவரான ஸ்ரீ சக்கரபாணி பெருமானை வணங்கி
பெறுதற்கரிய பெரும் பேறுகளை பெறலாம். கோஷ்டமூர்த்தியான ஸ்ரீ விநாயகப் பெருமான் தும்பிக்கை ஆழ்வார் என்கின்ற திருப்பெயருடன் திருமண் அணிந்து காட்சி தருகிறார். இவரது கோஷ்ட வாயில் மேற்புறத்தில் இவரது சுதை வடிவமும் மூஞ்சூரின் சுதை வடிவமும் உள்ளன. மேலும் கோஷ்ட வாயில் மேற்புற மூலைகளில் ரிஷபங்கள் இருப்பதை காண்கிறோம். இன்னும் உள்ள கோஷ்ட மூர்த்திகளையும் வணங்கி நல்லருள்களை பெறலாம். ஸ்ரீ லக்ஷ்மி நரசிம்ம பெருமானை கண்ணாரக் கண்டு வணங்கலாம். கருணைமிகு லக்ஷ்மி நாராயண பெருமானும் காட்சி தந்து நல் அருள் செய்கிறார். அச்சுதானந்த கோவிந்தா, மாதவா, நாராயணா நாராயணா என்று சொல்லி ஸ்ரீ வைகுண்டநாத பெருமானை வணங்கி பெரும் பேறுகளை பெறலாம். பஞ்சமுக ஆஞ்சநேயரின் தரிசனமும் சிறப்பிற்கு உரியது. இந்த பஞ்சமுக ஆஞ்சநேயரை வழிபடுவதால் அறிவு வளரும், ஆற்றல் பெருகும் என்பதால் பெருமளவிலான பக்தர்கள் இவரை வழிபடுகிறார்கள். ஸ்ரீராமஜயம் என்று பல முறைகள் சொல்லி இவருக்கு வழிபாடுகள் செய்தால் பெரு நன்மைகளை பெறலாம். ஸ்ரீ சக்கரபாணி பெருமான் சந்நிதியைப் போல ஸ்ரீ விஜயவல்லி தாயார் சந்நிதியும் மாடக்கோவில் அமைப்பில் உள்ளது. ஸ்ரீ விஜயவல்லி தாயார் சந்நிதி முன் மண்டபத்திற்குள்ள படிகளின் இருபுறங்களில் யானைகளின் சிற்பங்களை காண்கிறோம். இந்த யானை சிற்பங்களின் பின்புறத்தில் சக்கர வடிவ சிற்பங்கள் உள்ளன. முன் மண்டபத்தின் மேற்புறம் அன்னையின் அமர்ந்த கோல சுதை வடிவத்தை காண்கிறோம். அன்னைக்கு வெண்சாமர சேவை செய்கின்ற சேவகிகளின் சுதை வடிவங்களும் உள்ளன. இந்த மண்டப மேற்புறத்தில் அன்னைக்கு இருபுறங்களில் உள்ள மூலைகளில் கருடர்களின் திருவடிவங்கள் உள்ளன. தன்னை வணங்கும் பக்தர்களின் மீது கருணையுடன் அருள்மழையை பொழிகிறார் ஸ்ரீ விஜயவல்லி தாயார். ஸ்ரீ சக்கரபாணி பெருமானின் உற்சவர் வடிவையும் அன்னையின் உற்சவர் வடிவையும் வணங்குகின்றோம். இந்த திருக்கோவிலில் இன்னும் உள்ள மூர்த்திகளையும் வணங்கி நல் அருள்களை பெறலாம். இத்தலத்திற்கான புராணம் உள்ளது. அது யாதெனின், ஜலந்தராசுரன் என்னும் அரக்கனை அழிக்க ஸ்ரீ சுதர்சன சக்கர பெருமானை ஸ்ரீ மகாவிஷ்ணு பெருமான் அனுப்பி வைத்தார். பாதாள உலகத்தில் ஜலந்தராசுரனை அழித்த ஸ்ரீ சுதர்சன சக்கர பெருமான் இந்த கும்பகோணத்து காவிரியின் நடுவில் பூமியை பிளந்து கொண்டு வெளிக்கிளம்பினார். அப்போது பிரம்மதேவர் காவிரி தென்கரையில் நீராடிக் கொண்டிருந்தார். தான் நோற்ற நல்விரதமெல்லாம் பலிக்க வேண்டுமென்கின்ற நல்ல நோக்கத்தில் அவர் நீராடிக் கொண்டிருந்தார். அப்போது அவர் கரத்தில் ஸ்ரீ சுதர்சன சக்கர பெருமான் வந்தமர்ந்தார். அதன் காரணமாக மகிழ்ச்சி அடைந்த பிரம்மதேவர் காவிரி தென்கரையில் சக்கரப் பெருமானை பிரதிஷ்டை செய்தார். சக்கரப் பெருமான் மிகுந்த ஒளியுடன் பிரகாசிப்பதைக் கண்ட சூரியன், தன்னைவிட சக்கரப் பெருமான் அதிகமாக ஒளிர்கிறார் என்று தனது ஒளியை கூட்டிக் கொண்டான். அப்போது சக்கரப் பெருமான் தனது ஒளியை கோடி சூரிய ஒளியாக ஆக்கிக் கொண்டு சூரியனின் ஒளியை தன் ஒளியில் அடக்கிக் கொண்டு அவனது ஆணவத்தை அழித்தார். அதனால் சூரியன் ஒளியற்றவனாகவும் பலமற்றவனாகவும் ஆனான். தனக்கு மீண்டும் ஒளி வேண்டுமென்று ஸ்ரீ சுதர்சன சக்கர பெருமானையே சரணடைந்து சூரியன் பிரார்த்தித்தான். வைகாசி மாத பௌர்ணமியில் ஸ்ரீ சுதர்சனத்திலிருந்து ஸ்ரீ சக்கரபாணி சுவாமி 3 கண்களுடனும் 8 கைகளுடனும் அக்னிமயமான கேசத்துடனும் அருட்காட்சி தந்து சூரியன் மீண்டும் ஒளிபெறுமாறு செய்து திருவருள் புரிந்தார். தன்னுடைய பெயராலே இத்தலம் பாஸ்கர க்ஷேத்திரம்
என்று அமையப்பெற வேண்டும் என்று பெருமானிடம் வரம் பெற்ற சூரியன் ஸ்ரீ சக்கரபாணி பெருமானுக்கு இந்த திருக்கோவிலை நிர்மாணித்து வழிபாடு செய்தான். வைகாசி மாதத்தில் கொடியேற்றி பாஞ்சிராத்திர ஆகமப்படி உற்சவமும் செய்தான் சூரியன். காவிரியில் ஸ்ரீ சுதர்சன சக்கரம் கிடைத்த இடத்தை ஸ்ரீ சக்கரதீர்த்தம் என்றும் சக்கரப்படித்துறை என்றும் அழைக்கிறார்கள். சக்கர தீர்த்தம் கங்கையை விட புனிதமானது என்பதற்கும் வரலாற்றுச் சான்று உள்ளது. ஆம், வேதாரண்யத்தைச் சேர்ந்த சூரியபந்து என்பவர் தனது தந்தையின் அஸ்தியை கங்கையில் கரைக்க அதை ஒரு கலசத்தில் இட்டு தன்னுடைய சீடனுடன் அங்கிருந்து புறப்பட்டு காசியை நோக்கி செல்லுகையில் இந்த கும்பகோணத்திற்கு வந்தார். காவிரியின் படித்துறையில் அஸ்தி கலசத்தை வைத்துவிட்டு சந்தியாவந்தனம் செய்யச் சென்றார். உடன் வந்த சீடனுக்கு பசி மிகுதியாக இருந்தது. தன் குரு கொண்டு வந்துள்ள அஸ்தி கலசத்தில் உணவு இருக்குமென்று எண்ணி அந்த சீடன் அதை திறந்து பார்த்தான். அதற்குள்ளே செந்தாமரை மலர்கள் இருந்தன. அதனால் அவன் அஸ்தி கலசத்தை மூடி வைத்தான். அவ்விருவரும் காசிக்கு சென்றதும் குருவானவர் அஸ்தி கலசத்தை திறந்த பொழுது அதிலே செந்தாமரை மலர்களுக்கு பதிலாக எலும்புகள் இருக்கக் கண்டு, கும்பகோணத்தில் செந்தாமரை மலர்களாக இருந்தவை காசியிலே எப்படி எலும்பு கூடுகளாக மாறின என்று சீடன் வியந்தான். அதன் காரணமாக அந்த குருவும் சீடனும் மீண்டும் கும்பகோணத்திற்கு வந்து சக்கரப்படித்துறையில் அஸ்தி கலசத்தை திறந்தவுடன் அதிலே செந்தாமரை மலர்கள் இருந்தன. கரைத்தல் கடன் சக்கர தீர்த்தத்திலேயே நடந்தது. இவ்வாறான வரலாறு காரணமாக சக்கர தீர்த்தம் கங்கையை விடவும் புனிதமானது என்பதனை நன்கு உணரலாம். துலா மாத பிறப்பன்று சக்கர தீர்த்தத்தில் நீராடுவது மிகவும் சிறந்தது. சக்கர தீர்த்த கரையில் தானங்களை செய்வதும் காரியங்கள் செய்வதும் மிகவும் விசேஷமானவைகள். ஆகையால் கும்பகோணத்திற்கு வருபவர்கள் சக்கர தீர்த்தத்தை நாடினால் பெரும் புண்ணியங்களை அடைவார்கள் என்று புரிந்து கொள்ளலாம். கும்பகோணத்தில் ஸ்ரீ சக்கரபாணி பெருமானும் மிகுந்த முக்கியத்துவம் வாய்ந்தவர். ஸ்ரீ சுதர்சன சக்கரத்தை தனது திருக்கரத்தில் கொண்ட ஸ்ரீ மகாவிஷ்ணு ஸ்ரீ சக்கரபாணி சுவாமி என்று அழைக்கப்படுகிறார். கும்பகோணத்தின் இந்த ஸ்ரீ சக்கரபாணி சுவாமி திருக்கோவில் 108 வைணவ திவ்ய தேசங்களின் பட்டியலில் இல்லையென்றாலும் கூட இந்த ஸ்ரீ சக்கரபாணி பெருமானை திருமழிசை ஆழ்வார் மங்களாசாசனம் செய்துள்ளார் என்பதும் கூட சிறப்பம்சங்களில் ஒன்றாகும். ஸ்ரீ சுதர்சன சக்கரம் தனக்கு பின்னால் விளங்க ஸ்ரீ சுதர்சன வள்ளி தாயாருடன் இருந்து திருவருள் செய்கிறார் ஸ்ரீ சக்கரபாணி பெருமான். இத்தலத்தில் இப்பெருமானை வழிபட்ட பிரம்மன், சூரியன், அகிர்புதன்ய மகரிஷி, அக்னிதேவன், மார்கண்டேய மகரிஷி ஆகியோர் திருவடிவங்கள் புடைப்பு சிற்பங்களாக இப்பெருமானின் கருவறைக்கு உள்ளே வடிக்கப்பட்டுள்ளன. நவக்கிரகங்களால் துன்பங்களை கண்டவர்கள் இங்குள்ள ஸ்ரீ சக்கரபாணி பெருமானை வணங்கினால் அவைகள் நீங்குவன. ஏனென்றால் இப்பெருமானை சூரியன் சரணடைந்தார். 7.5 சனி, அஷ்டம சனி, ராகு திசை, கேது புத்தி இவைகளால் அல்லல் படுபவர்கள் இங்கே வந்து ஸ்ரீ சக்கரபாணி பெருமானை வணங்கினால் அத்துன்பங்கள் நீங்குவன. இத்தலத்தில் நியமத்துடன் பிரதட்சிணம் செய்பவர்களுக்கு நினைத்த காரியங்கள் நினைத்தபடி நிறைவேறுகின்றன. திருமணம் நடக்க,
குழந்தை பாக்கியம் ஏற்பட, நோய்கள் நீங்க இத்தலத்தில் பிரதட்சணம் செய்து நெய் விளக்கிட்டு வழிபடுவது சாலச் சிறந்தது. ஸ்ரீ சக்கரபாணி சுவாமியை நாள்தோறும் வழிபட்டு செல்பவர்களுக்கு காரிய சித்தி உண்டாகிறது. ஒரு மண்டல காலத்திற்கு காலையிலும் மாலையிலும் முறையாக பிரதட்சணம் செய்து வழிபட்டால் நோயற்ற வாழ்வு, நிறைந்த செல்வம், குழந்தை பாக்கியம், நீண்ட ஆயுள் போன்ற அனைத்து நன்மைகளையும் பெறலாம். இத்திருக்கோவிலில் 7 தினங்கள் தங்கி ஸ்ரீ சக்கரபாணி சுவாமியை உண்மையாக முழு மனதுடன் வழிபட்டால் சிறைவாசம், சர்ப்பதோஷம், விலங்குகளால் உண்டாகும் தொல்லை ஆகியன நீங்குவன. துளசி, வில்வம், வன்னி ஆகியன கொண்டு ஸ்ரீ சக்கரபாணி பெருமானை பூஜிப்பவர்கள் பிறவி பெருங்கடலை கடப்பார்கள். ஒரு நாளைக்கு 12, 24, 36, 48 என்று அவரவர்களுக்கு ஏற்ற வகையில் தொடர்ந்து 48 நாட்கள் இந்த திருக்கோவிலை முறைப்படி வலம் வந்து வழிபட்டால் திருமணம் கைகூடும். வாரம் ஒரு முறை அங்க பிரதட்சணம் செய்தால் தீராத நோய்களிலிருந்து விடுதலை பெறலாம். ஸ்ரீ ஜெய ஜெய சுதர்சன என்று திரும்ப திரும்ப சொல்லிக்கொண்டே இந்த திருக்கோவிலை தினம்தோறும் வலம் வந்தால் அனைத்து விதமான துன்பங்களும் நீங்குவன. மிகவும் புனிதமான நகரங்களில் ஒன்றான கும்பகோணத்தை அடைந்து ஸ்ரீ சக்கரபாணி திருக்கோவில் என்று சொல்லி வழிகேட்டால் பலரும் சொல்வார்கள். இறைவனின் திருநாமம் எங்கும் எப்பொழுதும் ஓங்கி ஒலித்து, வாழ்க வையகம், வாழ்க வளமுடன், எல்லா உயிர்களும் இன்புற்று வாழ்க.